Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 2026 கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷனோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து COA சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான், ஷார்ட் ஹேண்ட் சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான், டைப்ரைட்டிங் சப்ஜெக்ட்டுக்கும் சேம் தான். மொத்தம் 3 ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷன். ப்ரொஃபைல் ரிஜிஸ்ட்ரேஷனாக என்ன அப்படின்னா, நியூவாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் லாஸ்ட் எக்ஸாமினேஷன், அதாவது February 2026 எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் நீங்கள் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. உங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் உங்களுடைய அட்ரெஸ்ஸு, தென் ப்ரீவியஸாக வந்து பாஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டை வச்சே இந்த எக்ஸாமினேஷனுக்குமே அப்ளை பண்ணலாம். இல்லைங்க நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இல்லைங்க நான் லாஸ்ட் எக்ஸாம் போயிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கிற ஃபெசிலிட்டேஷன் சென்டர் போயிட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அதே அக்கௌண்ட் யூஸ் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வராமல் வந்து இருக்கும், அதுக்காக தான். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அந்த அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்கும். அதனால் ஓல்டு அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து நியூ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அடுத்து 2வது ஸ்டெப்பு, நான் வந்து ஆல்ரெடி வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது எப்போ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 10th ஆகஸ்ட்ல இருந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் இந்த டேட்டில் நீங்கள் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 3வது எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணுறது. இதே எந்த டேட்டில் சொல்லியிருக்கிறாங்கன்னா 18th இருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும். ஓகேங்களா? இந்த 3 ப்ராசஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இதில் இருக்கிறது ஒன்றா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு ப்ரொஃபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. இது வந்து 17th ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது ஆல்ரெடி என்கிட்ட யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்குங்க அப்படின்றவங்க சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது 10th ஆகஸ்ட்ல இருந்து 17th ஆகஸ்ட்டில் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் பேமெண்ட்டுமே வந்து பண்ணுவீங்க. 3rd ஸ்டெப்பு எக்ஸாமினேஷன் சென்டர் சூஸ் பண்ணுறது. அது 18th இருந்து 20th ஆகஸ்ட் வரைக்கும். இது வந்து சப்ஜெக்ட் சூஸ் பண்ணால் அடுத்து வந்து இந்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த 2 ஸ்டெப்புமே ஒரே நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. சென்டர் சூஸ் பண்ணுறது செப்பரேட்டாக நம்ம வந்து பண்ணுவோம், இல்லைனா அவங்களே வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ ஒரு ஸ்டெப்புமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஆல்ரெடி எக்ஸாம் போனவங்க திரும்ப எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அப்டேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் மட்டும் சூஸ் பண்ணி சென்டர் சூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணாலே வந்து போதுமானது. அப்படி வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. நான் புதுசாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கான போர்ட்டல் இப்போ வந்து ஓப்பனில் இருக்குது. அதை எப்படி பண்ணுறதுன்றது அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.